அவ கல்யாணத்துக்கு போகணும். கேரளாவில கலர் கலர் லுங்கில பயில்வா மாதிரி இருப்பானுங்க, வந்து பொத்து தள்ளிடுவானுங்க, உள்ள என்ட்ரியே கிடைக்காது நமக்கு. நான் கண்டிப்பா போகணும் சார். சரிடா, போணும் சொல்றேன்ல, ஒரு சாலிட் ரீசன் சொல்றா போறதுக்கு. நான் அவளை லவ் பண்றேன். அவ கல்யாணத்துக்கு போகணும், அவ முகத்தை பார்க்கணும். நிறைய லவ் ஸ்டோரி படங்கள்ல சர்ச் வெட்டிங் தான் ஒரு கிளைமேக்ஸா வரும். ஓன் லைஃப்லயும் ஒரு சர்ச் வெட்டிங் கிளைமேக்ஸ், பிளடி ட்ராஜடி. அத வேற போய் பார்க்கணும்ன்ற. ഞാൻ പോയി വിളിച്ചോണ്ട് വന്നേ. அந்த சின்ன சட்டை பார்த்துட்டா ஓடி നിൽക്കാണോ? അയ്യോ ജെസ്സിയുടെ കസിൻ. എപ്പോഴാ വന്നത്? നിങ്ങൾ ജെസ്സിയുടെ ക്ലാസ്മേറ്റ്സ് അല്ലേ? വരൂ, അകത്തേക്ക് വരൂ. கையோ குட்டு. தெரியும். ഇതെന്താ അവിടെ നിൽക്കുന്ന? വരൂ. நாங்க வரோம். അല്ല സാർ, എല്ലാ ഫ്രണ്ട്സും പള്ളിക്കകത്തിരിക്കുക. ஓ വരൂന്നേ. പ്ലീസ് കം. என்னடா பல்லி கில்லி உள்ளன்றான், வா വരണം, അകത്തേക്ക് വരണം. വരൂ, അകത്തേക്ക് வர வர. അങ്ങോട്ട് ഇരുന്നാട്ടെ. ம். ആ ഊണ് കഴിഞ്ഞിട്ട് പോകാവൂ കേട്ടോ. தேங்க்ஸ். ശരി. டேய், சுத்தி கித்தி இருக்கிறவன் ஏலியன் மாதிரி பாக்குறானுங்கடா நம்மள. ஐயோ, அவங்க அண்ணன் அந்த பக்கம் இருக்கோம், அந்த பக்கம் திரும்பாதீங்க. டேய், இதெல்லாம் தேவையாடா நம்மளுக்கு? சார், உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? அது மட்டும் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட பதிலே கிடையாது. சார், அவன் முன்னாடி போய் நின்று ஏதாவது பேசிட்டா சார்? டேய், നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. தம்பி பிரேயர் எழுந்து. നിന്നോട് കൂടിയുള്ള അഴിവില്ലാത്ത സന്തോഷം നിന്നിൽ ഞങ്ങളുടെ സന്തോഷങ്ങളുടെ ആരംഭം. தம்பி இப்ப கூட கிளம்பிடலாம் சொல்லு. சார், ஷீ இஸ் வெரி ஹாப்பி சார். போயிடலாம் சார். அதான் அப்பவே சொன்ன போயிடலான்னு. எனக்கு தெரியும் நீ ஃபீல் ஆவேன்னு. இப்ப எழுந்து போனா எல்லாரும் நம்மளே பார்ப்போம். മണവാളനും മണവാട്ടിയും പരിപൂർണതയിലേക്ക് വരികയും ചെയ്യും. சார், அவளை கேட்டாங்களா சார் சம்மந்தமா இல்லையான்னு? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவளை தானே கேட்பாங்க. சினிமாலாம் பார்த்ததுல நீ அவனை தான் கேட்பாங்க முதல்ல. சார் சார், என்னடா பிரச்சனை? இல்ல சார், ரெண்டு பேரும் சம்மதம்னு சொன்ன உடனே சரி. க்ரௌட்ல யாருக்காவது அப்செக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. சினிமாலாம் காட்டியிருக்காங்களே சார், அப்ப நான் வேணா கை தூக்கி பிரச்சனை பண்ணிட்டா? என்னது? டேய், സഹോദരങ്ങൾ വാഴ്ത്തപ്പെടും. റോയ് തോമസ് മിശിഹായുടെ നിയമവും തിരുസഭയുടെ നടപടിയും അനുസരിച്ച് സ്വതന്ത്രമായ മനസ്സോടും പൂർണ്ണ സമ്മതത്തോടും കൂടി ഈ നിൽക്കുന്ന ജെസ്സിയെ നിന്റെ ഭാര്യയായി സ്വീകരിക്കുന്നു. ജെസ്സി, മിശിഹായുടെ നിയമവും തിരുസഭയുടെ നടപടിയും അനുസരിച്ച് സ്വതന്ത്രമായ മനസ്സോടും പൂർണ്ണ സമ്മതത്തോടും കൂടി ഈ നിൽക്കുന്ന റോയ് തോമസിനെ നിന്റെ ഭർത്താവായി സ്വീകരിക്കുന്നുവോ? എനിക്കൊന്ന് പറയാനുണ്ട്. എനിക്ക് കല്യാണത്തിന് ഇഷ്ടമില്ല. ഈ കല്യാണം ഇപ്പൊ എനിക്ക് വേണ്ട. டேய், இப்ப என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திட்டாடா தம்பி. നിങ്ങൾ എന്റെ അപ്പനോട് പറഞ്ഞ് അപ്പനെ മനസ്സിലാക്കിക്കാൻ ശ്രമിക്കും. I'm sorry. I don't know what else to do. I gave it a lot of thought, but I can't go through with this right now. I can't be a good wife. Please, appa. വേറെ ആരും എന്റെ മനസ്സിലില്ല. ഞാൻ അവളോട് സഹിക്കാൻ പറ്റില്ല. ഞാൻ അവളെ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിട്ട് വരാം. ഒരു 10 മിനിറ്റ്. ജെസ്സി പ്ലീസ് മോളെ. എടി വേറെ ആരും ഉണ്ട്, അതാ ഇങ്ങനെ. വേറൊരുത്തനുണ്ടോന്നാണോ? ഉണ്ടെങ്കിൽ തന്നെ നിങ്ങൾക്കത് ഇഷ്ടമല്ല. ഞാൻ ഈ കല്യാണം വേണ്ടാന്ന് വെക്കുന്നത് അങ്ങനെ ഒരു കാരണം കൊണ്ടല്ല. நீ
நீ தான் அவ கையை காமிச்சிட்டோன்னா நம்ம காலி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எனக்கு நான் எகுறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்ப்பா. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி நிக்க. പ്ലീസ് എല്ലാരും വീട്ടിൽ വന്ന് ആഹാരം കഴിക്കും. MCA ഫസ്റ്റ് ലെവൽ പാസ്സായതിന് എന്റെ വക ട്രീറ്റ് ആണ്. இவதான் எனக்கு. வேற எதுவுமே எனக்கு தோணல. உயிரை கொடுக்கலாம் இவளுக்குன்னு தோணுச்சு.